ஹாய் விவர்ஸ் அண்ட் விவசாய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, இன்றைய நெல் சாகுபடியில் முதல் மற்றும் முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய களைகளை பற்றி தாங்க பேச போகிறோம். களைகள்னால் என்ன, அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அதுக்கு என்ன மருந்துகள், எந்த நேரத்தில் எவ்வளோ அளவில் அடிக்கணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நெல்லை பற்றி போட்ட சில வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். களைகள்னால் என்ன? பொதுவாக களைகள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய தாவர இனங்கள் அல்லது விரும்பத்தகாத தேவையில்லாத தாவரங்கள் அனைத்தையும் நம்ம பொதுவாக களைன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நெல் வயலில் நெல்லை தவிர்த்து வேறு என்னென்ன செடிகள்லாம் முளைச்சிருக்கோ அது களைகள்னு சொல்லலாம். இப்போ கோரை சாகுபடி செய்கிறாங்க, அந்த வயலில் நெல் முளைச்சிருந்ததுன்னா அந்த கோரை சாகுபடி செய்யக்கூடிய வயலில் நெல் களைகள். சிம்பிளாக சொல்லணும்னா தேவையற்ற தாவரம். இதை தான் நம்ம களைகள்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா களைகளின் இயல்புகள். நமக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது இந்த களைகளின் இயல்பு தன்மை தான். இது எப்படி பார்த்தோம்னா, எல்லா காலங்களிலும் செழிப்பாக வளரும் தன்மை கொண்டதாக இருக்கும். மழைக்காலம், கோடைக்காலம், பனிக்காலம் அப்படிலாம் கிடையாது. அந்தந்த காலகட்டத்துக்கு உரிய களைகள் முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது தொடர்ந்து நமக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏராளமான விதைகள் உற்பத்தி. பெரும்பான்மையான களைச்செடிகளை பாருங்கள், அது வயசு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த காலகட்டத்துக்குள்ளேயே பெருமளவு விதைகளை உற்பத்தி பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், குதிரைவாளி எடுத்துங்க, நடவு நடும்போது சேர்ந்து முளைக்கும். 50-60 நாளுக்குள்ளே திரும்பி கதிர் முத்தி கீழே விழுந்து அது லட்சக்கணக்கில் மறுபடியும் முளைச்சி பார்த்திங்கன்னா நெல் அறுவடை பண்ணும்போது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். நெல்லோடு சேர்ந்து அதுவும் முளைச்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா மண்ணிலும் செழிப்பாக வளரும் தன்மை. இதுக்கு கரிசல் மண், செம்மண் அப்படிலாம் தேவையில்லைங்க. எல்லா மண்ணிலையும் வளரும் தன்மை உடையதாக இருக்கும் களைகள்லாம். அதுக்கு எந்த உரமும் நம்ம போட தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா மிகச்சிறிய விதைகள் அமைப்பு. பெரும்பான்மையான களைகளில் பார்த்திங்கன்னா சிறிய விதைகள் இருக்கும். அது தானியங்களோட கலக்கும், பிரித்து எடுக்கிறது சிரமமாக இருக்கும். தானியங்களோட விலை மதிப்பை குறைக்கும். எளிதில் இடம்பெயரும் தன்மை. இப்போ களை விதைகளை நம்ம இன்னொரு வயலில் எடுத்து நம்ம போட்டு முளைக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அது ரொம்ப ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், தானியங்களை நம்ம அறுத்து மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் இன்னொரு வயலில் விதைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விதைகளில் கலந்துருக்கிற விதைகளை போய் அந்த வயலில் முளைக்கும். இப்போ மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறோம், டிராக்டர், ஹார்வெஸ்டர், அதில் ஒட்டி அடுத்த வேலைக்கு ஷிஃப்ட் ஆகும். அடுத்து சவாலான உடல் அமைப்பு. சில விதைகளை பார்த்திங்கன்னா நமக்கு முட்கள் அல்லது கொக்கி போன்ற சில அமைப்புகள் இருக்கும். இது நம்ம உடம்புல ஆடு மாடுகளில் ஊட்டி இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். நானெல்லாம் பார்த்திங்கன்னா விதை காற்றுல பறந்து பஞ்சு மாதிரி ஒரு வயலுக்கு போகும். அடுத்து சவாலான இனப்பெருக்கம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அருகம்புல் மாதிரியே சில கொடிப்புலாம் நல்ல நரம்பு புல்லாம் ஓடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, விதைகள் இருந்தாலும் அந்தந்த கணுவெல்லாம் முளைக்க வேர்கள் விட்டு கிளம்ப ஆரம்பிக்கும். இப்போ நம்ம புழுதி அடிக்கிறோம், அது 10 துண்டாக கட்டாகன்னு கேட்டிங்கன்னா அதிலிருந்தெல்லாம் வேர்கள் விட்டு அது அங்கங்கே முளைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் களைகளின் இயல்பை கூட ஒரு முக்கிய காரணமாக பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது களைகளினால் ஏற்படும் தாக்கங்கள், அதாவது பாதிப்பு. இங்கே நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் முக்கியமாக பார்த்தோம்னா பயிர்களோடு போட்டி. களைச்செடிகள் பயிர்களோடு போட்டியிட்டு பயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரம், சூரிய ஒளி, காற்று, நீர், இடம் இவற்றில் எல்லாத்துலேயும் போட்டியிட்டு பயிர்களை வளர விடாமல் செய்கிறதுல களைச்செடிகள் முக்கிய பங்கு வகிக்குது. பூச்சி மற்றும் நோய்களுக்கு தங்குமிடம். நிறைய பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு களைச்செடி தான் தங்குமிடமாக இருக்குது. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா பயிர் இல்லாத காலங்களில் இந்த ஹோஸ்ட் பிளான்ட்டாக இந்த களைச்செடி தான் இருக்கும். அப்புறம் பயிர் போட்டோன்னா பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பயிருக்கு இங்கே வந்துடும். நீர் பாய்ச்சுதலை தடுக்கிறது. முடைப்புல்லும் முக்குருணி தண்ணியை செருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கால்வாயில் பார்த்திங்கன்னா நிறைய களைச்செடிகள் முளைச்சிருக்கும். தண்ணியோட ஸ்பீடு அப்படியே குறைக்கும். டயத்துக்கு தண்ணி பாய்ச்ச முடியாது. வயலில் பார்த்தாலும் அதே கண்டிஷன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா விளைபொருள்களின் தரம் பாதிப்பு. இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது களை செடிகளோட இலைகள், தண்டுகள், அதனுடைய விதைகள்லாம் நெல்மணியில் கலந்துச்சுன்னா மார்க்கெட்டு வேலி குறைக்கப்படும். ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுதல். நெல்லை விட ஃபாஸ்ட்டாக வளர்கிறது தான் களைகள். அது பார்த்திங்கன்னா மண்ணில் உள்ள அத்தனை சத்துக்களையும் உறிஞ்சி சாப்பிடும். மனிதன் மற்றும் கால்நடைகளின் உடல் நலம் பாதிப்பு. நிறைய களைச்செடிகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு விளைவிக்கும். காஞ்சூர்னு ஒன்று சொல்லுவாங்க, மேலே பட்டால் அரிக்கும், தண்டிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீனியம் செடி பார்த்திங்கன்னா ஆஸ்துமா உண்டாகும், கேன்சர் உண்டாகும். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது களைகளின் வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வீட்ஸ். இதில் வித்திலைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு வித்திலை களைகள், இரு வித்திலை களைகள் அப்படின்ட்டு 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு வித்திலை களைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது முளைக்கும் போது ஒரு இலை வெளியில் வரும். அதுக்கப்புறமா இலைகள் பிரியும். குறுகிய இலைகளும் இலைகளுக்கு இணையான நரம்புகளும் கொண்டதாக இருக்கும். வட்டமான அல்லது வெற்று தண்டுகள் உள்ளதாக இருக்கும். வேரை பார்த்திங்கன்னா சல்லி வேர், அதாவது நம்ம என்ன ஃபைப்ரஸ் சொல்கிறோம்ல அந்த மாதிரி வேர்களாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம அகன்ற இலை களைகள், ப்ராட் லீஃப்னு சொல்லுவாங்க.
இந்த வந்து பார்த்திங்கன்னா முளைக்கும் போது 2 இலைகளாக வெளியில் வரும். அகன்ற இலைகளை கொண்டதாக, பொதுவாக அகன்ற வலை போன்ற உள்ளங்கை வடிவ நரம்புகளை கொண்டதாக இருக்கும். பெரும்பாலும் கிளைத்த ஆழமான வேர் சிஸ்டங்களை கொண்டதாக இருக்கும். இது வந்து டைகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது களைகளின் மார்பாலஜிக்கல் குரோத். இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து புல்வகை களைகள், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகன்ற இலை களைகள், ப்ராட் லீஃப்னு சொல்கிறோம் இல்லையா அது. 3வது வந்து செட்ஜஸ், கோரைகள்னு சொல்கிறோம்ல அந்த களைகள். புல்வகை களைகள் இது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குங்க. குதிரை வேலையாக இருக்கட்டும், லெப்டோக்குள்ளே வந்த வெள்ளை புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நெல் போலவே இருக்குங்க, கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்கும். இதில் சில எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குதிரை வேலை புற்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வர்சனாம்புல், லெப்டோக்குலாவன்னு சொல்கிறோம் நம்ம, அது வந்து நாணல் புல் மாதிரி இருக்கும் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா காக்கா கால் புல், இது வந்து குரோ ஃபுட் கிராஸும்பாங்க. இதெல்லாம் வந்து வரப்பு ஓரங்களில் மேட்டு நிலங்களில் நிறையா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அருகம்புல். இந்த மாதிரி நிறைய புல் இனங்கள் இருக்குது. அதில் மேஜராக உள்ளதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து புல் இனங்களை சேர்ந்தது. அடுத்தது பார்த்தோம்னா அகன்ற இலை, ப்ராட் லீஃப் வீட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நீர்க்கிராம்னு சொல்லுவாங்க, லட்டுச்சியம்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காணாங்கோழை சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். மேக்ஸிமம் வயலில் வந்து இந்த புல்லெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கரிசலாங்கண்ணி, அடுத்து வந்து நீர்முள்ளி, அடுத்து ஆலாக்கீரை, மார்சிலியா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆலாக்கீரை. இதெல்லாம் ஒரு மேஜராக உள்ளது தான். இது மாதிரி நிறையா இருக்குங்க. அகன்ற இலையிலையும் பார்த்திங்கன்னா நிறையா களைகள் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா செட்ஜஸ், கோரைகள். இதனுடைய தண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா முக்கோண வடிவில் அந்த மாதிரி இருக்குங்க. இதில் வந்து மஞ்சுன்னு சொல்கிறாங்க, மஞ்சக்கோரன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல. ஒரு சில இடத்துல ஒவ்வொரு பேரில் சொல்லி வளர்ப்பாங்க. நெட்டி கோரம் கூட சொல்லுவாங்க. அடுத்து பாய்க்கோரை, கிழங்கு கோரை, அடுத்து வந்து நெட்டிக்கோரை, பூங்கோரை. இந்த மாதிரி கோரை இனங்கள்லையும் நிறைய வகைகள் இருக்குங்க. இது வரைக்கும் களைகளோட சில பொதுவான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் இந்த களைகளை எப்படி திறம்பட கட்டுப்படுத்தலாம், என்னென்ன மருந்துகள் மார்க்கெட்டில் இருக்குது, எந்த டைமில் எவ்வளோ அளவில் அடித்து கட்டுப்படுத்தலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நெல் களைகள் கட்டுப்பாட்டில் களைக்கொல்லிகள். இதில் டைம் ஆஃப் அப்ளிகேஷன், களைக்கொல்லிகளை தெளிக்கும் தருணத்தை பொறுத்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடு, களைகள் முளைக்கும் முன் தெளிக்கும் களைக்கொல்லிகள். அதாவது நடவு செய்த 1 to 3 நாட்களுக்குள் தெளிக்க வேண்டும். இது வந்து நடவு வயலுக்கு மட்டும்தான் சூட் ஆகும், நேரடி நெல் விதைப்புக்கு சூட் ஆகாது. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஏர்லி போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடு, ஆரம்பம் மற்றும் பகுதி முளைத்த பின் தெளிக்கும் களைக்கொல்லிகள், நடவு செய்த அல்லது விதைத்த 5 to 15 நாட்களுக்குள். 3வது ஒன்று பார்த்தோம்னா போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடு. இதில் வந்து களைகளும் பயிர்களும் முளைத்த பிறகு தெளிக்கிறது. நடவு செய்த அல்லது விதைத்த 10 to 20 நாட்களுக்குள் தெளிக்க வேண்டும். வாங்க ஒன்றொன்னா பற்றி அடுத்தடுத்து பார்க்கலாம். ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைட்ஸ், களைகள் முளைக்கும் முன் பயன்படுத்தும் களைக்கொல்லிகள். இது கண்டிப்பாக வந்து நடவு வயலுக்கு மட்டும் தான் பயன்படுத்தலாம், நேரடி நெல் விதைப்புக்கு பயன்படுத்த முடியாதுங்க. அதாவது நடவு செய்த 3 நாட்களுக்குள் இதை பயன்படுத்த வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டு நடவு செய்த 3 நாளைக்கு அப்புறம் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வயலில் இருக்கிற பாதி களைகள் முளைச்சிருது. இந்த மாதிரி முளைச்சிருக்கிற களைகளை இது கேட்காது. இதை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதேமாதிரி நான் சொல்லக்கூடிய மருந்துகளும் பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கான அளவுகளை தான் சொல்லுவேன். மார்க்கெட்டில் பாப்புலராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற டெக்னிக்கில் அந்த பிராண்ட் நேம் தான் சொல்லுவேன். நீங்கள் இதே டெக்னிக்கில் உங்கள் ஏரியாவில் வேறு பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. நிறைய பேருக்கு வந்து வயல் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், கம்மியாக தான் களைகள் இருக்கும், கொஞ்சம் புல் கொஞ்சம் கோரைக்கில் தான் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ரொம்ப சீப்பான மாலிக்குழுங்க மார்க்கெட்டில் கிடைக்குது, நிறைய கம்பெனியில் கிடைக்குது. தாராளமாக இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டாக ஒன்று பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்டிலாக்குள்ள இது வந்து எரேஸுங்கிற நேமில் நாகரிஜினில் கிடைக்குதுங்க, 500 ml ஏக்கருக்கு. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ரிஃபீட் சிஞ்சண்டாவில் கிடைக்குது. இதே மாலிக்குள் தான் உங்களுக்கு பிட்டிலாக்குள்ளூர். இதில் ஏதாவது ஒன்று ஒரு 500 ml நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் அகன்ற இலையும் இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிலோவுக்கு இது வந்து சாத்திங்கிற நேம்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. பைராசா சல்ஃபியூரான் ஈத்தைல், இது வந்து ஒரு 80 கிராம். இதில் ஏதாவது ஒரு பிட்டிலாக்குள்ளூரில் ஒரு 500 மில்லியும் இந்த கிலோவுங்கிறதுல வந்து ஒரு பாக்கெட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணலில் கலந்து யூஸ் பண்ணுங்க. சில பேர் மணலில் கிடைக்கல என்ன செய்யலாம், எம்சாண்டு போடலாமா, தாராளமாக போட்டுக்கலாங்க. இந்த கெமிக்கல் வந்து வயலில் சேர்றதுக்கு என்ன கேரிங் மெட்டீரியல் இருக்கோ நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் உரத்தில் போடுறாங்க, அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிங்க. ஆனால் இது போடும்போது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா வயலில் தண்ணி கண்டிப்பாக இருக்கணுங்க. இதை அப்ளை பண்ண ஒரு 5 நாளைக்காவது நம்ம தண்ணி கட்டணும். அப்படி கட்ட முடியல, எங்கேயாவது மேடு பள்ளமெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மருந்தை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. கண்டிப்பாக நம்ம வந்து வேறு போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடுக்கு நம்ம மாறிக்கலாம்.
சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாலிகுல். இதே பிட்டிலாக்குளோர் தாங்க. 37 EW அப்படின்னா என்னென்னா எமல்சன் இன் வாட்டரில் கரையக்கூடிய மருந்து. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சூட்டபிளின்னு ஸ்ப்ளாஷ் அப்ளிகேஷன் அப்படின்னா அது வந்து அப்ளை பண்ணுறது கஷ்டமே கிடையாதுங்க. இது பிட்டிலாக்குளோர் வந்து பார்த்திங்கன்னா 600 மில்லி ஒரு ஏக்கருக்கு. நம்ம இந்த கியூசர் பாட்டில் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு மூடியை ஓப்பன் பண்ணுவோம், 4 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் நம்ம ஓட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம நம்ம வயலில் அப்படியே அடிச்சுக்கிட்டே போனோம்னா போதுங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 ஏக்கர் வரைக்கும் ஒரு ஆள் வந்து நம்ம அதை பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் மாலிகுல். அது ஒன்றுக்கு மேலே 2-3 கெமிக்கல் கலந்த காம்பினேஷன் மாலிகுலில் உள்ள கெமிக்கலை பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடு தாங்க. இது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா எரேஸ்ட்ராங் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ. நாகார்ஜுனாவோடது பென்சல்ஃபியூரான் மீத்தேல் பிட்டிலாக்குளோர் இந்த காம்பினேஷனில் இருக்குங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரிசுலம் பெஸ்ட் அக்ரோங்கிற கம்பெனியில் வந்து போடுறாங்க. இதில் வந்து பிஸ்பெரிபேக் சோடியம் இந்த நாமினிகுல் டெக்னிக்கல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாலிகுலும் இருக்குது. அப்புறம் பென்னாக்சுலம் பைரோசா சல்ஃபியூரான் ஈத்தைல் இதுவும் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா லெண்டிகோ. இது வந்து சுமிட்டோமா கம்பெனியில் போடுறாங்க. இமாசா சல்ஃபியூரான் பிட்டிலாக்குளோர் காம்பினேஷனில் இருக்குங்க. இதுவும் எக்ஸலண்டாக இருக்குங்க. ஆனால் ஒரு ஏக்கருக்கு வந்து 3 கிலோ. அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோஸ் கோல்டு யூபிஎல் கம்பெனியோடது. இது வந்து பிட்டிலாக்குளோரும் பைரோசா சல்ஃபியூரான் ஈத்தைலும் இருக்குங்க. இது வந்து 800 கிராம் ஒரு ஏக்கருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன ஒரு டெக்னிக்கல் இந்த தண்ணி மருந்து சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒரு மருந்தை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷனில் இதில் ஏதாவது ஒரு மருந்து இதையும் அதே மாதிரி மணலில் கலந்து தாங்க யூஸ் பண்ணணும். ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மணலில் கலந்து அதே மாதிரி தண்ணி மெயின்டைன் பண்ணணும். இதுலேயும் ஒரு 3-5 நாள் தண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனில் அந்த மருந்தை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஏர்லி போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடு. ஆரம்ப மற்றும் பகுதி முளைத்த பின் தெளிக்கிறது. அதாவது ப்ரீ எமர்ஜென்சிக்கும் போஸ்ட் எமர்ஜென்சிக்கும் இன்பிட்வீன் இல்லை. நடவு செய்த அல்லது விதைத்த 5 to 15 நாட்களுக்குள் தெளிக்கக்கூடியது. இப்போ நடவு செய்த பயிராக இருந்ததுன்னா ஒரு 5 to 7 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். அதே விதப்பாக இருந்தாங்கன்னா ஒரு 3 to 5 days டிலே பண்ணி ஒரு 7 to 15 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். இந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபார்மர்கிட்டேருந்து நல்ல ஃபீட்பேக்காக இருக்கிற கலைக்குள்ளின்னு பார்த்திங்கன்னா பேயர் நிறுவனத்தோட கவுன்சில் ஆக்டிவ். இது வந்து ட்ரையாஃபேமன் அல்லது ஈத்தாக்சி சல்ஃபியூரான் இந்த 2 மருந்து காம்பினேஷனில் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு 3 வகையான களைகளையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணுதுங்க. கோரை வகை, அகன்ற இலை, புல் வகை களைகளுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட கிறிஸ்டலில் இதே கெமிக்கலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே சேம் மாலிகுல் தான். இதுவும் 90 கிராம் தாங்க. 90 கிராம் ஒரு ஏக்கருக்கு. ஒன்று கவுன்சில் ஆக்டிவ், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ரைஸ் ஆக்டிவ். இது ஏதாவது ஒரு கெமிக்கலை ஒரு வயலுக்கு தேவையான அளவு மணல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் இந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி மணலில் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வயலில் தண்ணி கட்டி போடணுங்க. இதை நடவு செய்த 3 நாட்களுக்கும். அதே மாதிரி இது போடும்போது மண் தெரியக்கூடாதுங்க. மண் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து களை கண்ட்ரோல் இருக்காது. இன்னொன்று ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணி விட்றாங்க கூடாதுங்க. ஒரு 3 to 5 நாளைக்கு அந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிற மாதிரி இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு தாங்க இதை தெளிக்கணும். இன்னும் ஒரு சில இடத்துல என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாற்றோடு வர்ற களைகளை வந்து கேட்கலன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது கேட்காதுங்க. நம்ம நாற்று பறிக்கும்போது நாற்றுலேருந்து வருது இல்லைங்களா, அந்த களைகள் கேட்காது. ஏன்னா அது ஆல்ரெடி எமர்ஜ் ஆகிருக்கும். இது வந்து களை முளைக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடியது. இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மஞ்சுன்னு சொல்கிறாங்க. மஞ்சள் கோரை சில இடத்துல கேட்கலன்றாங்க. அது கொஞ்சம் நம்ம டைம் மாதிரி தெளிக்கும் போது அந்த மஞ்சள் கோரை கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அது கூட வந்து பிட்டிலாக்குளோர் 50 EC ஒரு 500 மில்லி இதில் ஏதாவது ஒரு மருந்து அது கூட வந்து நம்ம பிட்டிலாக்குளோர் 50 EC இதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி மணலில் கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லா களைகளையுமே கண்ட்ரோல் ஆகிடுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாலிகுல் அல்டீசியா. இது வந்து வெரி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கண்டாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 கெமிக்கல் மாலிகுல் காம்போவில் தாங்க இருக்குது. பிட்டிலாக்குளோர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பைராக்சிபென் பென்சைல் இந்த 2 கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 ml. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சூட்டபிளின் ஸ்ப்ளாஷ் அப்ளிகேஷன். அதாவது எப்படின்னா நம்ம மண்ணில் கலந்தோ அல்லது வந்து ஸ்ப்ரேகளோ தெளிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது வந்து ஃபார்முலேஷன் EW அது போல் எமல்சன் வாட்டரில் வந்து நல்ல கரையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம ஸ்கியூஷர் பாட்டில் மெத்தடில் நம்ம பாட்டிலில் ஓட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துடலாங்க. ஒரு ஆள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 7 to 10 ஏக்கர் வரைக்கும் ஒரு நாளில் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ். இப்போ புல், அகன்ற இலை, கோரை வகை களைகளுக்கு ரொம்ப சூட்டபாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வெரி எக்ஸலண்டான ப்ராடக்ட். கடைசியாக நம்ம பார்க்குறது போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடு. இது பயிர் மற்றும் களைகள் முளைத்த பிறகு தெளிக்கக்கூடியதுங்க. நடவு செய்த அல்லது விதைத்த 10 to 20 நாட்களுக்குள். நடவு செய்த பயிராக இருந்தாங்கன்னா ஒரு 7 to 10 நாள், 12 நாள், 15 நாள் வரைக்கும் அடிக்கலாம். அதே உங்களுக்கு வந்து விதப்பாக இருந்தாங்கன்னா ஒரு 5 நாள் தள்ளி ஒரு 15 to 20 நாளுக்குள்ளே அடிக்கலாம். இந்த செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பிஸ்பெரிபேக் சோடியங்கிறது தாங்க மேஜர் ரோல் பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நாமினி கோல்டு, பைஜு,
சுமி கோல்டு, இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குதுங்க. இந்த மருந்துகளில் வந்து ஒரு 200 மில்லி ஒரு ஏக்கருக்கு. இது வந்து எல்லா டைப்ஸ் களையுமே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. புல் வகைகள், கோர வகை களைகள், அகன்றிலை களைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஒரு சில இடத்துல என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புல் வகை களைகளை சரியாக கேட்குறது இல்லை. டைம் மாறி நம்ம அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சில கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, பேயர் நிறுவனத்தோட ரைஸ்டார் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 மில்லி ஃபினாக்சோப்ரோபியத்தில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 மருந்தும் உங்களுக்கு வந்து 10 டேங்கில் மிக்ஸ் பண்ணி மருந்தையும் சேர்த்து கலவை போடுங்க. எப்போ போட்டாலும் மருந்தையும் சேர்த்து கலவை போடுங்க. 10 டேங்கு கலவையை போட்டு இதை அடிக்கும் பொழுது வயலில் வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க. முத நாளே தண்ணியை வடிகட்டிடணும். எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அந்த இடத்துல அந்த மருந்து அடிக்கும்போது மேலே படாது. இது மற்ற களைகள் சாகும்போது அப்போ தண்ணி வடிஞ்சோன்னா அந்த களைகள் முளைக்க ஆரம்பிக்கும். இதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விதைத்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து நீங்கள் தண்ணி வச்சுக்கணும். ஒரு 5 டேஸாவது தண்ணி மெயின்டைன் பண்ணணும். இதையும் தாண்டி ஒரு சில இடத்துல என்ன கேட்டால் கோரைக்கு சரியாக சில இடத்துல மஞ்சள் கோர்னு சொல்கிறாங்க. அந்த கோரை வந்து பார்த்திங்கன்னா சரியாக கேட்குறது இல்லை அப்படிங்கிறது ஃபார்மரோட கம்ப்ளைண்ட். ஸோ அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து 240 ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து 240 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 400 மில்லி இந்த மருந்துகளோடு, அதாவது பிஸ்பெரிபெக்ஸ் சோடியம் ஒரு 200 மில்லி, ரைஸ்டார் வந்து ஒரு 300 மில்லி, அது கூட வந்து 240 லிக்யூடில் இருக்குது. லிக்யூட் ஃபார்முலேஷனில் ஒரு 400 ml. இப்போவும் திரும்ப சொல்கிறேன், தவிர்க்க முடியாத தருணங்களில் மட்டும் 240 பயன்படுத்துங்க. அதர்வைஸ் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ரைஸ்டார் அந்த ரேஞ்ச் மாலிகுள்ள கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட இருக்கும். ஆனால் இந்த கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணும்போது பயிருக்கு எந்த ஒரு ஸ்காட்சிங்கும் 240 சேர்க்காமல் அடிக்கும்போது எந்த ஒரு ஸ்காட்சிங்கும் எல்லோயும் வராதுங்க. இது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கம்மியாக வேணும்னு கேட்டிங்கன்னா இதே பிஸ்பெரிபிக் சோடியம் 200 ml மார்க்கெட்டில் கிடைக்கிற விப் சூப்பர், வில் சூப்பர், கிசான் சூப்பர், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கூட இருக்குங்க. 9 something இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்க்ராட்சிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 மில்லி மட்டும் எடுத்துக்கோங்க. 200 மில்லி பிஸ்பெரிபெக்ஸ் சோடியம், 150 மில்லி வந்து இந்த விப் சூப்பர், கிசான் சூப்பர் இந்த மாலிகுள்ள எடுத்துக்கிட்டு அதே மாதிரி 10 டேங்கு அடிச்சுட்டு தண்ணி மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா அடித்த உடனே 24 ஹவர்ஸ் வச்சு தண்ணி வச்சுருங்க. சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம போஸ்ட் எமர்ஜென்சியில் பார்க்குறது நோவாலெட்டுங்க. இது வந்து ஃப்ளோர் பைராக்சிபன் சைக்ளோப்ரோபூட்டைல் அப்படி 2 கெமிக்கல் காம்பினேஷன் உள்ள மருந்துங்க. இது ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 500 மில்லி ரெக்கமெண்டேஷன். இதுவும் ஆல் டைப்ஸ் ஆஃப் வீட்ஸ், புல், அகன்றிலை, கோரைகளுக்கு ரொம்ப வெரி எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இது நம்ம பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு டேங்க்கு 50 ml போட்டு ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் அடிக்கணுங்க. நீங்கள் 8 டேங்க்லேயோ 6 டேங்க்லேயோ கொஞ்சம் கூடுதலாக போட்டு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த இலைகள் வந்து கொஞ்சம் சூழ ஆரம்பிச்சிருங்க. இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த TKM 9 அப்புறம் வந்து ஜோதி இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டு வெரைட்டிக்கு இது வந்து கொஞ்சம் நெல் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி டேங்க்கு 50 மில்லியை போட்டு ஒரு ஏக்கருக்கு 10 டேங்குங்கிறது என்றைக்கும் மறக்க வேண்டாம். நான் சொன்ன இந்த மெத்தடில் நான் சொன்ன களைக்கொல்லிகளை அடித்து பாருங்கள். டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸ் ரைட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோவில் இந்த லாஸ்ட் 2-3 மினிட்ஸ் வீடியோ தான் நமக்கு வந்து 100% ரிசல்ட்டுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் அப்ளிகேஷன், மருந்து தெளிப்பின் காலம். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் களைகள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடு, இயர்லி போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடு, அப்புறம் வந்து போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடு. களை முளைக்கும் முன், களை முளைத்ததுக்கு அப்புறம் வந்து இன்பிட்வீன் அது களை பாதி முளைக்காமல் இருக்கிற டைமில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நடவு பயிர் எடுத்துக்கிட்டோம்னா நடவு செய்த 3 நாட்களுக்கு தெளிக்கும் களைக்கொல்லி 3 to 5 நாள் கழிச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நடவு செய்த 3 நாள் கழிச்சு, நடவு செய்த 5 நாள் கழிச்சு களைக்கொல்லி யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா களைகள் முளைப்பதற்கு முன் பயன்படுத்தக்கூடியது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நடவு நட்டு 3 நாள் கழிச்சு போடும்போது பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி களைகள் வந்து எமர்ஜ் ஆகி மேலே வந்துடும். ஸோ அந்த களைகளை வந்து கேட்காது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நல்லா புழுதி அடித்து பட்லிங்லாம் பண்ணி வயலை வந்து 1 வீக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கடைசி உழவு போட்டிருப்பாங்க. நடவு நடும் போது பார்த்திங்கன்னா 7 days ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடவு நட்டு ஒரு 3 நாள் கழிச்சு போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 நாளாக ஆகிடுது. அதனால தான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த 3 நாள் களைக்கொல்லி வந்து வேலை செய்யணும்னு சொல்கிறது. கடைசி உழவை கணக்கு வச்சுங்க. கடைசி உழவில் இருந்து 3 நாள் நீங்கள் உழவு அடிச்சுட்டு 2ஆம் நாள் 3ஆம் நாள் நடவு பண்ணிங்கன்னா நீங்கள் அன்றைக்கே வந்து நீங்கள் வந்து களைக்கொல்லி போடுறது பெட்ரு. சரிங்களா? இதை நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 நாள் 5 நாள் களைக்கொல்லி போடும்போது இதை எடுக்க மாட்டாங்க. கம்பெனிக்காரங்களும் பார்த்திங்கன்னா நடவு நட்டு 3 நாளில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. யாரும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால் இப்போ சில பேர் வந்து புழுதி அடித்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 வாரம் தண்ணி கட்டாமல் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த 1 வாரம் கழிச்சு நடவு பண்ணும்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா களைகள் முளைச்சிரும். அப்போ அந்த 3 நாள் களைக்கொல்லி வந்து கண்டிப்பாக இயர்லி இப்போது எமர்ஜென்சி ஹெர்பிசைட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது.
சரிங்களா? இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த களைக்கொல்லி அடிக்காமல் என்ன பண்ணலாம், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சரியாக நம்ம போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடுக்கு போயிடலாம். சரிங்களா? இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட். இந்த களை கட்டுப்பாடில் பூச்சி மருந்து அந்த களைக்குள்ளே எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ நடவு நட்டு ஒரு 3 to 4 days நம்ம இயர்லி ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடு அடிக்கிறோம். அடிக்கும்போது கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த களைக்கொல்லியை பயன்படுத்த முடியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குண்டு குழியில் தண்ணி சும்மா சிலுப்பட தண்ணி நம்ம தின்னா ஒரு லேயர் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அந்த மருந்து அடித்தா கண்ட்ரோல் ஆகணும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் நாள் 3ஆம் நாள் தண்ணி வைக்கிறது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days 7 days வரைக்கும் தண்ணி கட்டினா மட்டும்தான் இந்த களைக்கொல்லி வந்து சாத்தியமாகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க 5 வேலை வச்சுட்டு ஒரு வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு தண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 days வந்து தண்ணியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வயல் டு வயல் தண்ணி வச்சும் போதும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை. இதையும் நம்ம வந்து அந்த ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடு போடும்போது நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லேண்ட் லெவலிங். நெல் வயல் வந்து சமமாக இருக்கணும். சமமாக இல்லாத இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த 3 நாள் களைக்கொல்லி ப்ரீ எமர்ஜென்சி வந்து நம்ம வேலை செய்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி வயல் உள்ளவங்களும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடை வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துகிறத தவிர்த்திடலாம். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி போஸ்ட் எமர்ஜென்சி அந்த மாதிரி களைக்கொல்லிகளுக்கு வந்து நம்ம போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா ரைட் கெமிக்கல் அண்டு டோஸ். சரியான மருந்துகளை சரியான அளவில் சரியான நேரத்தில் அடிக்கிறது. எப்பொழுதும் நம்ம சொல்கிறது இதுதான். எந்த மருந்துன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரீ எமர்ஜென்சி அதுக்கான மருந்துகள் என்ன, இயர்லி போஸ்ட் எமர்ஜென்சி அதுக்கான மருந்துகள் என்ன, களை முளைத்த பிறகு அடிக்கல போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடு மருந்துகள் என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மருந்துகளை வாங்கி அடிக்கணும். இது நம்ம ப்ரீ எமர்ஜென்சியை வாங்கி போஸ்ட் எமர்ஜென்சி அடிச்சுட்டு போஸ்ட் எமர்ஜென்சி வாங்கி ப்ரீ எமர்ஜென்சி அடிச்சுட்டு சில பேர் பார்த்திங்கன்னா நேரடி நெல் விதைப்பையும் நடவையும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் டைம் விண்டோ வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்ப்ரேயிங் மெட்டீரியல் அண்டு தூவான்கள். தெளிப்பான் மற்றும் தூவான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ தெளிப்பானுங்கன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்ப்ரேயிங் வந்து நல்ல ஸ்ப்ரேயராக எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு நாசில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெஷராக நாசில் அடிக்கணும். அது வந்து ட்ராப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புகை மாதிரி வரணும். இப்போ தண்ணி சுட்டுற மாதிரிலாம் வச்சுட்டு அடிச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பேர் வெட் நாசில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வெட் நாசில் வந்து நமக்கு தேவை கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒத்த நாசில் போட்டுட்டு இருந்தோம். அது வந்து ஹாலோ கேணும்பாங்க. அது வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோவாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து ஷவர் நாசில் தான் வச்சு யூஸ் பண்ணுறோம். 5 ஓட்டை 6 ஓட்டை உள்ள நாசில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வெட்டு நாசிலுங்கிறது கான்செப்ட் இங்கே எடுத்துக்கலாம். இது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஷவர் நாசில் வந்து போடும். சரிங்களா? அடுத்தது வந்து தூவான்னு சொல்கிறோம். தூவானுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம அந்த 3 நாள் களைக்கொல்லியாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம மண்ணில் கலந்து தான் போடணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மண்ணில் கலந்து போடுறதோட பெனிஃபிட்டும் உரத்தில் கலந்து போடுறதோட பெனிஃபிட்டும் வந்து பயங்கர வித்தியாசம் இருக்குங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கம்பெனிஸ் என்ன சொல்லுது, இப்போ மண்ணில் கலந்து போட சொல்கிறோம். மழை காலங்களில் மண் கிடைக்காது. இப்போ விவசாயத்தில் போடுவாங்க. அப்போ அந்த மருந்துகளை வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் அவங்க என்னென்னா உரத்துலலாம் கலந்து போடலான்றாங்க. அப்படி உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழல் வரும்போது, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, வேறு வெளியே இல்லைங்கும்போது உரத்தில் கலந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதுவும் உரத்தில் கலந்து ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது. ஒரு ஏக்கருக்காக கலந்து டக்குன்னு உடனே போட்டுடணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து மணலுங்கிறதா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. மணலே கிடைக்கல எம்சானில் போடலாமா? கண்டிப்பாக தாராளமாக போடலாம். அந்த மெட்டீரியலில் போய் வயலில் சேர்க்குறதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அந்த வழியில் பண்ணுங்கள். உரத்தில் போடுறத வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் டைமில் வந்து மழை பெய்யும். மழை பெய்கிற டைமில் கொஞ்சம் நியூஸ்லாம் பாருங்கள். மினிமம் வந்து ஒரு 6 hours 8 hours இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். இல்லை மழை பெஞ்சு நீங்கள் வந்து கரையேறின உடனே வந்து மழை வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து இருக்காது. புரியுதுங்களா? அது மாதிரி மழை காலங்களில் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் அடிக்கணும். இந்த களைக்கொல்லி எப்போ யூஸ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா எல்லா களைக்கொல்லிக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கிங் ஏஜென்ட் ஒட்டு வந்து கம்பல்சரியாக கலந்துருங்க. அது இல்லாமல் அடிக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே விவாஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்கான வீடியோ இருக்கும். ஏன்னா களைக்கொல்லியை பற்றி பேசணும்னா ஒரு 24 hours வீடியோ போட்டாலுமே பத்தாது. இதில் எவ்வளவோ நம்ம ஸ்கிரிப்பாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லலிதாக தான் போயிருக்குது. நீங்கள் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே விவாஸ், மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய் பாய். விவசாயம் புது சிந்தனை, இங்கே தொடர்ந்தது புதுமை பயணம். கையால் தொடும் கனவுகள், மண் வாசனையில் வாழும் மகிழ்வுகள். கிரீனிகிராஃப்ட், ஸ்மார்ட் அக்ரிகிராஃப்ட், மனசு நிறைக்கும் பூமியின் புனிதம். கிரீனிகிராஃப்ட், ஸ்மார்ட் அக்ரிகிராஃப்ட், உலகம் பாரும் பசுமையின் ரகசியம்.